வெல்கம் டு ஏசிஎஸ் அகாடமி. இந்த வீடியோவில் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். கீழ்கண்டவற்றில் தவறான இணையை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதில் முதல்ல இரண்டாம் சந்திரகுப்தர் வந்து உதயகிரி குகை கல்வெட்டு. இது வந்து கரெக்டு தான். இரண்டாம் சந்திரகுப்தருடைய தான் உதயகிரி குகை கல்வெட்டு. அடுத்த ஸ்கந்தகுப்தர் வந்து சாஞ்சி பாறை கல்வெட்டு கொடுத்துருக்காங்க. இது வந்து தவறு. அடுத்தது நாலந்தா வந்து பல்கலைக்கழகம், இங்கே வந்து செப்பு பட்டயம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுவும் வந்து தவறாக இருக்குது. மெஹ்ரலி அப்படின்றது இரும்பு தூண் கல்வெட்டு. இதுவும் கரெக்டாக இருக்குது. சப்போ 1ம் 4ம் வந்து கரெக்டாக இருக்குது. ஆனால் நமக்கு இங்கே என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா தவறான இணை தான் கேட்டிருக்காங்க. அப்போ தவறு அப்படின்னா 2 மற்றும் 3 தான் தவறாக இருக்குது. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி. அடுத்த கேள்வி பார்க்கலாம். பாருங்கள். விதவைகள் திருமண சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு எது அப்படின்னு கேட்குறாங்க. விதவைகள் திருமண சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1856 வருடம் தான் விதவைகள் திருமண சட்டம் கொண்டு வரப்பட்டது. அடுத்த கேள்வி பாருங்க. பிற்கால சோழர் காலத்தில் ஒரு வேலி என்பது எத்தனை ஏக்கர் நிலத்தை குறிக்கும்? ஒரு வேலி அப்படின்றது பிற்கால சோழர்கள் காலத்தில் 6.5 ஏக்கரை குறிக்கும். ஓகே. அடுத்தது உலக புகழ்பெற்ற கஜுராஹோ கோயிலை கட்டியவர்கள். உலக புகழ்பெற்ற கஜுராஹோ கோயிலை கட்டியவர்கள் யார் அப்படின்னா சந்தேலர்கள். ஓகே. அடுத்தது இந்தியாவில் தேசிய வாக்காளர் தினம் டேஷ் என்று கொண்டாடப்படுகிறது. இந்தியாவில் தேசிய வாக்காளர் தினம் ஜனவரி 25 அன்னைக்கு செலிப்ரேட் பண்ணுறாங்க. இந்தியாவில் தேசிய வாக்காளர் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது அப்படின்னா ஜனவரி 25ஆம் நாள். அடுத்த கேள்வி பார்க்கலாமா? பாருங்க. சாவித்ரிபாய் பூலே பெண்களுக்கான முதல் பள்ளியை துவங்கிய ஆண்டு எது? சாவித்ரிபாய் பூலே பெண்களுக்கான முதல் பள்ளியை துவங்கிய ஆண்டு 1848ஆம் வருடம். அடுத்த கேள்வி பார்க்கலாமா? பாருங்க. ஒரு மாநிலத்தின் அரசமைப்பு ஆட்சி முறை முற்றிலும் சீர்குலைந்தால் மட்டுமே அரசியலமைப்பு உறுப்பு 356 மிகவும் குறைவாகவும் கடைசி ஆயுதமாகவும் பயன்படுத்த வேண்டும் என்று கூறிய குழு எது? ஒரு மாநில அரசமைப்பு ஆட்சி முறை முற்றிலும் சீர்குலைந்தால் மட்டுமே அரசியலமைப்பு உறுப்பு 356 மிகவும் குறைவாகவும் கடைசி ஆயுதமாகவும் பயன்படுத்தணும் அப்படின்னு எந்த குழு வந்து சொல்லியிருந்தாங்க அப்படின்னா சர்க்காரிய குழு. ஓகே. அடுத்தது வட்டார மொழியில் கல்வி என்னும் கருத்தை கொண்டு விடிவெள்ளி கழகத்தை உருவாக்கியவர் யார்? வட்டார மொழியில் கல்வி அப்படின்ற கருத்தை கொண்டு விடிவெள்ளி கழகத்தை உருவாக்கியவர் யார் அப்படின்னா சதீஷ் சந்திர முகர்ஜி அவர்கள். அடுத்த கேள்வி பார்க்கலாமா? பாருங்க. கீழே கொடுக்கப்பட்டுள்ள விவரங்களை பயன்படுத்தி சரியான இணையை தேர்ந்தெடுக்கவும் கொடுத்துருக்காங்க. முதல்ல வந்து அடிப்படை உரிமைகள் எங்கேருந்து வந்துச்சுன்னா அமெரிக்காவிலேருந்து வந்து பாராளுமன்ற முறை அரசாங்கம், அது எங்கேருந்து அப்படின்னா இங்கிலாந்து. ஓகே. அடுத்தது அவசர நிலை அதிகாரம் எங்கேருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெர்மனி. அடுத்தது அரசு நெறிமுறை கோட்பாடு அயர்லாந்து. ஸோ அப்படி மேட்ச் பண்ணிங்க அப்படின்னா 2143 கிடைக்கும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி தான் கரெக்டாக இருக்குது. அடுத்த கேள்வி பார்க்கலாமா? பாருங்கள். மக்கிஸ் தோட்டம் என அழைக்கப்படுவது எது? மக்கிஸ் தோட்டம் என அழைக்கப்படுவது எது அப்படின்னா 1000 விளக்கு 1000 லைட் தான் மக்கிஸ் தோட்டம் என அழைக்கப்படுகிறது. அடுத்த கேள்வி பார்க்கலாமா? பெரியாரின் முதல் சுயமரியாதை இயக்க மாநாடு நடைபெற்ற இடம். பெரியாருடைய முதல் சுயமரியாதை இயக்க மாநாடு எங்கே நடைபெற்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டில் நடந்துச்சு. அடுத்த கேள்வி பார்க்கலாமா? 1919 எந்த தலைவர் தலைமையில் இந்திய தேசிய இயக்கம் மிக பெரும் மக்கள் இயக்கமாக மாறியது அப்படின்னு கேட்குறாங்க. 1919 இந்திய தேசிய இயக்கம் எந்த தலைவரோட தலைமையில் மிக பெரும் மக்கள் இயக்கமாக மாறியது அப்படின்னா காந்தியடிகள் அவர்களுடைய தலைமையில் தான். அடுத்த கேள்வி பார்க்கலாமா? பாருங்க. இந்தியாவில் முதலில் இஸ்லாமியர் அல்லாதவர் மீது ஜிஸ்யா வரியை விதித்தவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. இந்தியாவில் முதல்ல இஸ்லாமியர் அல்லாதவர் மீது ஜிஸ்யா வரியை விதித்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குத்புதீன் ஐபக் அவர்கள். ஸோ இதோட இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட் ஆகுது. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.